SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையில் செவ்வந்தி வாங்கிய சிம் கார்டு குறித்து வெளியான முக்கிய தகவல். வெளிநாடுகளுக்கு அரை பயணச்சீட்டில் சென்றாரா அனுர? பிரதமரால் உருவெடுத்த சர்ச்சை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாவிற்கு பெட்ரோல், போலியான பில்லில் உணவுகள், அம்பலமான தகவல். கோட்டாபியவின் ஆஸ்தான ஜோதிடர் ஞானக்காவிற்கு 28 மில்லியன் வழங்கிய அரசாங்கம். அடுத்த அதிரடி தகவல் அம்பலம். ட்ரம்பின் கொள்கைகளால் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். போலீசாரால் தற்போது தேடப்பட்டு வரும் கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலையுடன் தொடர்புடைய செவ்வந்தி என்ற பெண் தனது பெயரில் சிம் அட்டை ஒன்றை கொள்வனவு செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து துப்பாக்கிச் சூடு நடைபெறுவதற்கு முதல் நாள் இருந்த சிம் அட்டை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து துப்பாக்கிச் சூடு நடைபெறுவதற்கு முதல் நாள் இந்த சிம் அட்டை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. கடுவில வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விற்பனை நிலையத்திலிருந்து இந்த சிம் அட்டை கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரியவருகிறது. கடந்த 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக புதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவவை சட்டத்திரணி வேடத்தில் வந்த துப்பாக்கிதாரியொருவர் நீதிமன்ற கூண்டிற்குள் வைத்து சுட்டுக்கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தார். குறித்து துப்பாக்கிதாரியும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் செவ்வந்தி என்ற பெண்ணும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுவதற்கு முன்னர் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்துள்ளனர். குறித்த காலப்பகுதியிலேயே செவ்வந்தி என்ற பெண்ணின் பெயரில் சிம் அட்டை ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வெளிநாட்டு பயணங்களின் போது அரை பயணச்சீட்டை பெற்றா பயணம் செய்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்டார். இதன்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினதும் வெளிநாட்டு பயண தொடர்பான செலவுத் தொகை பிரதமரால் வெளியிடப்பட்டிருந்தது. இதன்படி ஜனாதிபதி அனுர இதுவரை சீனா, இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகளுக்கும் விஜயம் செய்துள்ளதுடன் அவரின் செலவு $1.8 மில்லியன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் வெளியிடப்பட்ட இந்த தொகையில் 3 நாடுகளுக்கு எப்படி செல்ல முடியும் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 11 பேர் எப்படி அவ்வாறு போக முடியும் மற்றும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு மலிவாக செல்ல வேண்டும் என்றால் முழு எதிர்க்கட்சியும் ஒன்று கூடி அந்த 3 நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் விமர்சித்துள்ளார். பொதுமக்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தொலைபேசி நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு பரிசுகளை வென்றுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மோசடி செய்பவர்கள் தனிநபர்களிடம் பரிசு வென்றுள்ளதாக தெரிவித்து குறுஞ்செய்திகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு பரிசுகளை பெற வரி அல்லது கட்டணங்களை செலுத்துமாறு மோசடிக்காரர்கள் பண மோசடியில் ஈடுபடுவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரனம் விளக்கம் கொடுத்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் இதுபோன்ற மோசடிகளுக்கு உட்படாமல் இருக்கவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளதோடு எந்தவொரு பரிசு கோரிக்கைகளின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் தேவையற்ற செய்திகள் அல்லது அழைப்புகளின் அடிப்படையில் எந்த பணத்தையும் செலுத்த வேண்டாம் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாவிற்கு பெட்ரோல் போட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் 70 பணியாளர்கள் இருந்ததாகவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் அவரது பதவிக்காலத்தில் 9 வாகனங்களுக்கு 33 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் 70 பணியாளர்கள் இருந்தனர். 2024 ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை அவர் பயன்படுத்திய 9 வாகனங்களுக்கான பெட்ரோல் செலவு 33 மில்லியன் ரூபாய். ஒரு மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அந்த காலகட்டத்தில் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ 6 வாகனங்களுக்கு 135 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள்
இதேவேளை முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருட்களையும் கூட போலி பில்லில் போட்டு வீட்டுக்கு எடுத்து சென்றதாக பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள தனது வழிபாட்டு தலம் அளிக்கப்பட்டதற்காக கோட்டாபயவின் ஆஸ்தான ஜோதிடர் பிரபல மாந்திரிகர் ஜானகா 28 மில்லியன் இழப்பீடு பெற்றதாக தெரியவந்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டு ஜனாதிபதியாக ரணில் பதவி வகித்த போதும் தமது விசுவாசிகளுக்கு ராஜபக்ஷக்கள் பணத்தை அள்ளி வீசியமை அம்பலமாகியுள்ளது. இதன்படி 2022 ஆண்டில் மக்கள் போராட்டத்தின் போது வீடுகள் அளிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அல்லாத தனி நபர்களுக்கான இழப்பீடாக முந்தைய அரசாங்கம் மேலும் 1125 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம ஹுரோடா அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அந்த தொகை அரசியல்வாதிகளுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்டு 1221 மில்லியனுக்கு மேலதிகமாகும் என்று தெரியவந்துள்ளது. அத்துடன் அனுராதபுரத்தில் உள்ள தனது வழிபாட்டு தலம் அளிக்கப்பட்டதற்காக பிரபல மாந்திரிகர் ஞானகா 28 மில்லியன் ரூபாய் இழப்பீடு பெற்றதாக தெரியவந்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆஸ்தான ஜோதிடரான ஞானகாவின் வீடும் வழிபாட்டு தலமும் போராட்டக்காரர்களினால் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து ஞானகா தலைமறைவாகியிருந்ததுடன் கோட்டாபய ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு அந்த காலப்பகுதியில் தப்பியோடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பு மிரட்டலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு லிபரல் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற சூழல் தற்போது கனடாவில் உருவாகியுள்ளது. கனடாவின் லிபரல் கட்சி 4 ஆண்டுகளில் முதன்முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சியை பின்தள்ளி பிரமிக்க வைக்கும் வகையில் மீண்டும் வந்துள்ளது. சமீபத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் லிபரல் கட்சி தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 2% முன்னிலை பெற்றுள்ளன. 6 வாரங்களுக்கு முன்பு அவர்கள் 26% பின்னடைவை எதிர்கொண்டு குறித்த மாற்றத்தை சாதித்துள்ளனர். லிபரல் கட்சியின் இந்த திருப்பத்திற்கு காரணம் கனடாவில் பரவி வரும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் எதிர்ப்பு உணர்வுகளே என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் பிராந்திய விரிவாக்கம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உக்கிரமான நிலைப்பாடு கனடிய மக்களின் தேசபக்திக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக கனடியர்கள் தங்கள் அரசாங்கத்தின் பின்னால் அணிதிரண்டுள்ளனர் என தெரியவந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலையில் செவ்வந்தி வாங்கிய சிம் கார்டு குறித்து வெளியான முக்கிய தகவல். வெளிநாடுகளுக்கு அரை பயணச்சீட்டில் சென்றாரா அனுர? பிரதமரால் உருவெடுத்த சர்ச்சை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாவிற்கு பெட்ரோல், போலியான பில்லில் உணவுகள், அம்பலமான தகவல். கோட்டாபயவின் ஆஸ்தான ஜோதிடர் ஞானகாவிற்கு 28 மில்லியன் வழங்கிய அரசாங்கம். அடுத்த அதிரடி தகவல் அம்பலம். டிரம்பின் கொள்கைகளால் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சி.